ஸ்ரீ டிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம். பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினம். குரோதி வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ரிது மகர மாதம், அதாவது தை மாதம் 8ஆம் தேதி 21/1/2025 செவ்வாய்க்கிழமை, பௌமவாசரம், சப்தமி திதி 15 நாழிகை 17 வினாடிகை வியாபித்திருக்கிறது. ஸ்ராத்த திதியாக அஷ்டமியே நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இன்றைய தினத்தில் அஷ்டகா ஸ்ராத்தமானது முன்போல் இந்த மாதமும் அனுஷ்டிக்க வேண்டும். சித்ரா நட்சத்திரம் 42 நாழிகை 47 வினாடிகை, அதாவது இரவு 11:15 மணி பரியந்தம் வியாபித்திருக்கிறது. திருதி யோகமானது 53 நாழிகை 43 வினாடியும், பவகரணம் 15 நாழிகை 17 வினாடியும் வியாபித்திருக்கிறது. சேஷத்தியாஜ்யம் 8 நாழிகை 28 வினாடி. பிறகு மறுபடியும் 58 நாழிகை 14 வினாடிக்கு ஆரம்பிக்கிறது. இன்றைய தினம் அஷ்டகா ஸ்ராத்தம், கும்பாயனம், அதுபோல் சந்திரனானவர் துலா ராசிக்கு 9 நாழிகை 33 வினாடிக்கு, அதாவது சுமார் காலை 10 மணிக்கு பிரவேசிக்கிறார். இன்றைய தினத்தில் நாம் பார்க்க வேண்டியதான நித்திய ஆன்மீகம், அதாவது ஆன்மீகம் என்ற தலைப்பில் பார்த்து வந்தோம். அவைகளில் தந்ததாவனம் வரை பார்த்து விட்டோம். பிறகு ஸ்நானம் என்ற விஷயத்தை பார்க்க வேண்டும். ஸ்நானம் என்றால் விதிப்படியாக நதிகளிலோ குளங்களிலோ ஸ்நானம் செய்வது, அதாவது முழுகி ஸ்நானம் செய்வது என்பதாக தாத்பரியம். சகசிரசம் ஸ்நான சப்தே என்று மகரிஷிகள் குறிப்பிட்டுள்ளனர். சிரசுடன், அதாவது தலையை சேர்த்து முழுகி ஸ்நானம் செய்வது, அவகாக ஸ்நானம் என்பதே ஸ்நானத்தின் முக்கிய பொருளாக அமைந்துள்ளது. ஸ்நானமானது 5 அங்கங்களை கொண்டது. சங்கல்பா சூக்த பட்டனம், மார்ஜனஞ்ச அகமர்ஷணம், தேவாதி தர்ப்பணஞ்சேதி ஸ்நானம் பஞ்சாங்கம் ஈரிதம் ஆக 5 அங்கங்களுடையதான ஸ்நானத்தை நாம் அனுஷ்டிக்க வேண்டும். இதன் தொடர்ச்சியை நாளைய பஞ்சாங்க பட்டணத்தில் பார்ப்போம். வணக்கம்.